தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் நடக்கிற தேர்தல் இது. டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கிற தேர்தல் இது. ஏன் இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு நம்ம செய்கிற பணிகளுக்கெல்லாம் இடையூறாக நமக்கு வந்து சேர வேண்டிய நிதியை கூட கொடுக்காம, நமக்கு வர வேண்டிய திட்டங்களுக்கெல்லாம் முடக்கி போட்டு அதெல்லாம் தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மெட்ரோ ரயிலுக்கு பணம் கொடுக்கல, நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்களுக்கு பிள்ளைங்களுக்கு கல்விக்காக வர வேண்டிய அந்த நிதியும் வரல. ஆக இப்படி எல்லா திட்டங்களையும் முடக்கி போட்டு இன்னைக்கு ஒரு கொடுமையான ஒரு பாசிச ஆட்சியை ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய மோடி தலைமையில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட பிஜேபி ஆட்சிக்கு நேற்று முன்தினம் ஒரு பெரிய அடி விழுந்துச்சு. என்னன்னு தெரியும் உங்களுக்கு? நாடாளுமன்றத்தில் ஒரு ஓட்டெடுப்பு நடந்துச்சு. எதுக்காக? டீலிமிட்டேஷன். அதுக்காக ஒரு ஓட்டெடுப்பு. டீலிமிட்டேஷன் என்ன? மக்கள் தொகைக்கேற்ப தொகுதிகளை சீரமைக்கிற அந்த பணி. இதை ஏறக்குறைய 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பிரச்சனை உருவாச்சு. நான் போன வருஷம் இந்த பிரச்சனையை மையமாக வச்சு தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டேன். எதுக்குன்னா, டீலிமிட்டேஷன் மக்கள் தொகை அடிப்படையில் செய்ய போகிறாங்க. ஆக குடும்ப கட்டுப்பாடு செஞ்சாதான் மக்கள் தொகை பெருக்கத்தை தடுக்க முடியும் அப்படின்னு ஒன்றிய அரசு எல்லா மாநில அரசுக்கும் தாக்கீது அனுப்பிச்சாங்க. ஆக நல்லது தானே சொல்கிறாங்க, நியாயமானதானே சொல்கிறாங்க, அது நம்முடைய நாட்டுக்கு தானே நல்லது அப்படின்னு நாங்களும் முடிவு பண்ணி, அதே போல் தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல முதலமைச்சர்களும் முடிவு பண்ணி அதில் சிறப்பு கவனத்தை செலுத்தணும். அதனால் குடும்ப கட்டுப்பாடு அதை சிறப்பாக பிரச்சாரம் பண்ணி மக்கள் தொகையை ஓரளவுக்கு நாம் கட்டுப்படுத்தணும். ஆனால் கட்டுப்படுத்திய காரணத்தினால் என்ன ஆச்சுன்னா, வட மாநில பகுதியில் அதை கட்டுப்படுத்தலை. அதனால் அங்கே மக்கள் தொகை ஏறி போச்சு. அப்படி மக்கள் தொகை ஏறி போகிற காரணத்தினால அங்கே எம்பிக்களுடைய அந்த தொகுதிகள் அதிகமாகிடுச்சு. ஆனால் நமக்கு தமிழ்நாட்டுக்கு தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சில மாநிலங்களுக்கு குறைஞ்சி போச்சு. ஆகவே விகிதாச்சார அடிப்படையில் இது குறையுது. ஆகவே இதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லி எப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடியே மாநில முதலமைச்சர்கள் எல்லாம், தென் மாநில முதலமைச்சர்கள்லாம் அழைச்சி பல்வேறு கட்சி தலைவர்கள்லாம் கூப்பிட்டு சென்னையில் என் தலைமையில் மீட்டிங்கை நடத்தி அதில் தீர்மானம் போட்டு, இது நியாயமானதில்லை. ஏற்கனவே வாஜ்பாய் அவர்களும் அம்மையார் இந்திரா காந்தி அவர்களும் இருந்தப்போ இதை ஒரு 25 வருஷத்துக்கு ஒத்தி வச்சாங்க. அது மாதிரி நீங்களும் ஒத்தி வைக்கணும், இதை இப்போ எடுக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் ஒரு தீர்மானம் போட்டு இதுக்காக பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டு ஒரு தீர்மானம் போட்டோம். ஆனால் எந்த மரியாதையும் கொடுக்கல, எந்த பதிலும் நமக்கு சொல்லலை, அதை பற்றி ஒரு துளி கூட பேசலை. இப்போ திடீர்னு இப்போ தேர்தல் நடக்க போகுது. எப்போ? 23ஆம் தேதி நடக்க போகுது. 4 நாள் இருக்கிற இடையில திடீர்னு ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, பார்லிமெண்ட்டை கூட்டினாங்க. பார்லிமெண்ட்டை கூட்டுறது தப்பு, பார்லிமெண்ட்டை கூட்டுங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. எல்லாரும் சொன்னோம், நான் மட்டும் இல்லை, எல்லா மாநிலத்திலும் முதலமைச்சரும் சொன்னாங்க. என்னன்னா, இப்போ மேற்கு வங்கத்தில் தேர்தல், கேரளாவில் தேர்தல், தமிழ்நாட்டில் தேர்தல், இப்படி பல மாநிலங்களில் தேர்தல் நடக்கிறப்போ எங்கள் எம்பிக்கள்லாம் அந்த தேர்தல் பணியில் ஈடுபட்டுருக்குறாங்க. நாங்கள் அந்த வேலையில் ஈடுபடணும். அதனால் தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த கூட்டத்தை கூட்டலாம் அப்படின்னு ஒரு கருத்தை கூட சொன்னோம். இல்லை, முடியவே முடியாதுன்னு சொல்லி பிடிவாதமாக, சர்வாதிகாரத்தனமாக, எதேச்சதிகாரமாக அந்த பார்லிமெண்ட் கூட்டத்தை கூட்டினாங்க. எதுக்குன்னா, இந்த பார்லிமெண்ட் கூட்டிய நேரத்தில் கூட்டினா நம்மெல்லாம் நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் வேலையாக நம்ம வேலையில் செய்ய போயிடுவோம். மீட்டிங்கு போக மாட்டோம், நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கு போக மாட்டோம் அப்படின்னு நினச்சி அவங்க முடிவு பண்ணாங்க. ஆனால் நான் என்ன சொன்னேன்னா, நமக்கு தேர்தல் முக்கியம் இல்லை, பதவி முக்கியம் இல்லை, நம்ம மானம் தான்.
நம்ம உரிமை தான், நமக்கென்று இருக்கக்கூடிய உரிமை முக்கியம், மாநில சுயாட்சி தான் முக்கியம். ஆகவே எல்லா எம்பிக்களையும் யாரும் இங்கே இருக்கக்கூடாது. ஆகவே பார்லிமெண்ட் 3 நாள் கூட போகுது, ஓட்டெடுப்பு நடக்கும். ஆகவே 3 நாள் அந்த கூட்டத்தில் கலந்துக்கணும். ஒருவேளை அந்த கூட்டத்தில் ஓட்டெடுப்புனது தோத்தாலும் கவலை இல்லை, நீங்கள் போய் உங்களோட உணர்வை தெரியப்படுத்தணும்னு சொல்லி நான் கட்டாயப்படுத்தி எல்லாரும் அனுப்பிச்சி வச்சேன். இப்போ அது நடந்தது. 3 நாள் இல்லை, 2 நாள் நடந்துச்சு. நடந்து ஓட்டெடுப்பு நடந்துச்சு. ஓட்டெடுப்பு நடந்தப்போ அவங்க வெற்றி பெறுவோம்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னா, அவங்க கூட்டணியில் இருக்கிற மாநிலத்தை சார்ந்த எம்பிக்களை எதிர்த்து ஓட்டு போட்டுறாங்க. அவங்களுக்கு அவங்க அகிலேஷ் யாதவை நம்பினாங்க. ஆனால் அகிலேஷ் யாதவ் முடியவே முடியாது. எங்கள் மாநிலத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வட மாநிலத்துக்கு எங்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு எந்த பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நான் அதை பற்றி கவலைப்படலை. ஆனால் மற்ற மாநிலங்களுக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு நமக்கு ஆதரவு தெரிவித்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதனால் அதே மாதிரி பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய லல்லு பிரசாத் கட்சியும் நமக்கு ஆதரவாக இருந்தாங்க. இப்படி அதே போல் மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி தலைமையில் இருக்கக்கூடிய கட்சியும் நமக்கு ஆதரவாக இருந்தாங்க. அதனால் பெரும் வெற்றி பெற்றோம். நான் பெருமையாக சொல்கிறேன், இதுவரை மோடி ஆட்சிக்கு வந்து பார்லிமெண்ட்டில் ஒரு மசோதா கொண்டு வந்து தோத்த முதல் மசோதா இதுதான். கவுண்டவுன் ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இனி தொடர போகுது. இதான் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இப்படிப்பட்ட ஒரு பாசிச எண்ணத்தோடு நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்சி தான் மோடி தலைமையில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி. ஆக அந்த ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு, மற்ற மாநிலங்களுக்கு, அவங்க இல்லாத, அவங்க முதலமைச்சராக இல்லாத, அவங்க ஆள முடியாத மாநிலங்களுக்கெல்லாம் இந்த கொடுமைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு பல்வேறு கொடுமைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் தட்டி கேட்கணுன்னா எப்படி 40 பேரை அனுப்பிச்சி வச்சிங்க பார்லிமெண்ட்டுக்கு, அதனால தான் இதை முறியடிக்க முடிஞ்சது. அது மாதிரி சட்டமன்றத்துலேயும் நம்முடைய பெரும்பான்மை பெருசாக இருக்கணும். 200ன்னு சொல்லியிருக்கிறேன். 200 தாண்டி நான் வெற்றி பெறணும். அந்த வெற்றி பெறக்கூடிய பட்டியலில் நம்முடைய துறைமுகம் தொகுதியும் சேகர் பாபுவும் இடம்பெறணும். அதற்காகத்தான் உங்களிடத்தில் ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன்.